கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 19ஆம் வசனம். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து உங்களுடனே இருக்கிறேன், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அதிலிருந்து மாற மாட்டார். அவர் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு. நம்ம நல்லாவே தெரியும், தேவன் கொடுத்த வாக்குறுதிகள் வாக்கு தத்துவங்கள் என்றென்றும் நிலைத்து நிற்கும். ஒருவேளை அது நிறைவேற தாமதமாகுதுன்னு நம்ம நினைக்கலாம், ஆனாலும் தாமதமானாலும் அது நிறைவேறும். வேதத்தில் வசனம் இருக்குது, தாமதமானாலும் அது நிறைவேறும், குறித்த காரியங்கள் நிறைவேறும்னு இருக்கு நமக்கு. அப்ப நம்ம விசுவாசம், எனக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றுவார், என்னுடனே தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார்ன்றதை மட்டும் நம்ம உறுதியாக இருப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். இந்த வசனத்தை எப்படி ஆரம்பித்து பாருங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் யாரு? உங்களுக்கு எதிரிகள், விரோதிகள், உங்களை பிடிக்காதவங்க எல்லாமே உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள். ஒரு சின்ன காரியம் அதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அநேக நேரம் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு பார்ப்பீங்க, நல்லா இருப்பீங்க, உண்மையிலேயே நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற ஓகே, எல்லாத்தையும் நல்லபடியாக தான் நடப்பீங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க, யாரையும் தவறாக பேச மாட்டீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வரவங்க எல்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டு போய் அங்கே போய் தவறாக பேசுவாங்க. உங்களை பற்றி எவ்வளோக்குள்ள கேவலமாக வெளியே சொல்ல முடியுமோ அவ்வளோக்குள்ளே கேவலமாக பேசுவாங்க. இது நானும் ஒரு காலத்தில் யோசிச்சிருக்கேன், ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குது. ஆனால் ஒரு காலத்தில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்குள்ளே இருக்க தேவ ஆவி அவங்களுக்குள்ளே இருக்க உலகத்தின் ஆவியை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அந்த உலகத்தின் ஆய்வு தேவாவிக்கு எதிர்த்து நிற்பது தான் அதோட இயல்பு, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் அது நடக்குது. அதனால உங்களுக்கு விரோதமாக யாராச்சும் பேசினாங்கன்னா கவலைப்படாதுங்க, யுத்தம் கர்த்தருடைய எதிர்த்து போயிட்டே இருங்க, நீங்கள் பேசாம போயிட்டே இருங்க. அதனால தான் நான் உன்னை காக்கும்படி ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். அதாவது நான் உன்னை பாதுகாப்பதற்கு கூட இல்லை, உங்களை ரட்சிப்பதற்கு. ரட்சிப்பதுன்னா நமக்கு எல்லாமே தெரியும், பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கையை கொண்டு வருவது தான் ரட்சிப்பு. அப்ப உங்களுக்கு விரோதம் யுத்தம் பண்றவங்க எதுக்காக யுத்தம் பண்ணுவாங்க? உங்களை கீழே எடுத்து போடுவதற்காக. நீலா அவனா, நீலா அப்படியா அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய ஆவியை ஒண்ணும் இல்லாமல் அவித்து போடுவதற்காக அந்த ஆவி உங்களை போராடி கொண்டே இருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த தேவ ஆவி என்ன பண்ணுமா? உங்களை ரட்சிக்குமா. நான் உன்னை ரட்சிக்கும்படின்னு உன்னுடனே இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கும்படி உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லப்படவில்லை. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம உடல் ரத நீதியாக பார்த்து கொண்டு இருக்கிறோமோ? இது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்ப உங்களுக்கு எதிராக அன்னையிலேருந்து ஒரு திட்டம் வச்சுக்கீங்க. உங்களுக்கு எதிராக தேவையில்லாம நீங்க நல்லா இருக்க, எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு பார்ப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எதிராக அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்க கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அப்ப கர்த்தர் அவங்களுடைய கண்களையும் திறந்துடுவார், உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்ப உங்களுக்கு எதிரான யுத்தம் அது உங்களுக்கு எதிரான யுத்தம் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கும் தேவ ஆவிக்கு எதிரான யுத்தம். ஆனால் தான் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப ஏன் இந்த இடத்துல ரட்சிப்புன்னு வார்த்தை வருது? உன்னை பாதுகாக்க அப்படின்னு சொல்லாம வசனத்தை பார்க்குறேன், நான் உடனே இருந்து உன்னை பாதுகாக்கிறேன்னா வசனங்கள் படிக்கணும் நானா. ஆனா இந்த இடத்துல ரட்சிப்புன்னு ஏன் வருதுன்னா, இது ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, எல்லாம் எனக்கு எதிராக இருக்காங்க, எல்லாம் எனக்கு எதிராக இருக்காங்க, நான் எல்லாத்தையும் இருந்தாலும் என்னை எப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விட்டுருங்க. தெய்வ ஆவியானவர் உங்களோடு உங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிலைமையிலே நிலைத்து நிற்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, எங்களுக்கு எதிராக யார் யுத்தம் பண்ணாலும் நீர் அவர்களை மேற்கொள்ள விட மாட்டேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மேலும் எங்களை ரட்சிப்பதற்காக நீர் எங்களுடனே இருக்கிறீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தைக்காக, கிருபையான வார்த்தைக்காக, ரட்சிப்பின் வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பின் நிலையை நாங்கள் புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, எங்களுக்கு எதிராக ஒருவரை நாங்கள் மன்னிக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் கத்தை தெரியணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தை தெரியணுமாப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மால் ரட்சிப்படைந்து உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உமக்காக எழுந்து பிரகாசிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.